ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து டேரக்டாக கண்டென்ட் உள்ள போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் மேலே ரொம்ப பொசசிவாக இருப்போம், கேரிங்காக இருப்போம். என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, சாப்பிட்டியா, யார் கூட இருக்க, சேஃபா, நீ பத்திரமா வந்துடுவியா வீட்டுக்கு, இல்லை நான் கூட்டிட்டு வந்து விடவா, இந்த மாதிரி நிறைய ஒருத்தரை வந்து நம்ம கேர் பண்ணுவோம். அது அவளாக இருந்தாலும் சரி, இல்லை அவனாக இருந்தாலும் சரி. அது வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே பரவாயில்ல, நம்மளை நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு. அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து மேக்ஸிமம் ஒரு ரிலேஷன்ஷிப்பு 1 year சஸ்டெயின் பண்ணி போகிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. முன்னாடி வந்து நம்ம தாத்தா பாட்டி காலம், நம்ம அம்மா அப்பா காலத்திலலாம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து 50 வருஷம் 60 வருஷம் சாவர வரைக்கும் அவங்க நினைப்பாவதே இருப்பாங்க. இன்கேஸ் பார்ட்னர் போயிட்டா கூட, இறந்துட்டா கூட அவங்க நினைப்பிலே தான் வாழ்வாங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. ஒரு வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப பொசசிவா இருக்கும், ரொம்ப கேரிங்கா இருக்கும். அது வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு பேர்டனா இருக்கு. அது வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே. நான் சொன்ன மாதிரி 1 year வரைக்கும் நீ கேர் பண்ற, எங்க இருக்க, ஏது பண்ற, அப்டேட் கேட்கற, ஓகேனா அது ஓகே. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நீ என்ன எப்பதான் நம்மள அப்டேட் கேட்டே இருக்கான், இவன் எப்பதான் நம்மள நோண்டிட்டே இருக்கா, இவன் லவ் பண்ண தப்பா போச்சோ, பேசாம வேற ஒரு லவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்றப்போ ஒருத்தனோ இல்ல ஒருத்தியோ உள்ள வருவா. எப்படி வருவானா, இவங்க ஸ்பேஸ் கொடுக்காமலாம் வரமாட்டாங்க. இவங்க ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஜென்ரலாவே ஒரு ஹாய் ஹலோ அப்படின்னு வர மெசேஜுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம்ல, ஹாய் அப்படின்னு, அதுலயே ஸ்டார்ட் ஆயிடும் கான்வர்சேஷனு. அங்கேயே அவங்க வந்து இன்னொருத்தர் நம்ம லைஃப்ல வந்தா நல்லா இருக்குன்ற ஃபீல் அவங்க மனசுல வந்திருக்கும். பட் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க கேட்கும் போது உங்ககிட்ட சொல்லவும் மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க கொடுக்குற கேரு, லவ் வந்து மனசுல இருக்கும். அது வேணும்னு நினைப்பாங்க கொஞ்சமா ஓரத்துல. அட் த சேம் டைம் இது ரொம்பவும் வேணாம், எனக்கு வந்து ஜாலியாகவும் இருக்கிற பர்சன் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் இன்னொரு பர்சன் உள்ள வந்துருவாங்க. இது உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்ல வரேன்னா, லிமிட்டா வச்சுக்கோ. எதா இருந்தாலுமே சரி, லவ்வா இருந்தாலும் சரி, கேரா இருந்தாலும் சரி, பொசசிவ்னஸா இருந்தாலும் சரி, லிமிட்டா வச்சுக்கோ. அதையும் தாண்டி அவங்க வந்து வேற ஒருத்தர் கூட பேசுறாங்க, இல்ல நீ யோசிப்ப, இந்த மாதிரி நான் பண்ணாம விட்டேன்னா எப்படி அவங்களை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு யோசிப்ப, இல்ல நான் விட்டுட்டேன்னா அவங்க வேற கூட போயிட்டாங்கன்னா, நீ பண்ணாலுமே வேற ஒருத்தவங்க கூட போவாங்க, நீ பண்ணலனாலுமே வேற ஒருத்தவங்க கூட போவாங்க. அது அவங்களோட மைண்ட் செட்டு தான். இங்கேயும் இங்கேயும் மாத்தலைன்னா அவங்க நினைக்காம அவங்க கூட இருக்க முடியாது. அதனால நீ ட்ரைலாம் பண்ணாத. இருக்கணும்னு நினைச்சா இருப்பாங்க, இல்ல வேணாம் நினைச்சாங்கன்னா, நம்ம கூலி படத்துல தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவார் பாரு, ஏமாத்திட்டோம்னு நினைக்காத, தப்பிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோன்னு. சேம், தப்பிச்சிட்டோம்னு நினைச்சுக்கோ. பட் பொண்ணோ பையனோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவா. இப்போ இருக்கிற ரீசன்ல ரொம்ப லாயல்ட்டியா கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க, ரொம்ப ஏமாந்து போகாதீங்க. இப்போ மேரேஜ் லைஃப்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா தான் மேரேஜே வந்து சஸ்டைன் ஆகி கொண்டு போக முடியுது. சப்போஸ் குழந்தை பிறக்கல அப்படின்னா ஒருத்தர் பேச வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஒன்னா பார்க்க முடியல. ஏன்னா வந்து வெறுப்பாவது, கடுப்பாவது, டென்ஷன் ஆகுது. அதனாலதான் வந்து ஒரு குழந்தை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டைம் போகிறது தெரியாது. ஸோ ரொம்ப பொசசிவ், ரொம்ப கேர் வந்து ஆபத்து.